ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னடா இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? தெரியுதா? இப்போ ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ வேர்வை. நம்ம நாட்டில் தான் மழையும் பெய்யுது, இவ்வளோ உஷ்ணமாகவும் இருக்குது. ஸோ வண்டி என்னடா இது, பெட்ரோல் வந்து 1 லிட்டர் போட்டேன். அந்த 1 லிட்டர் போட்டதுக்கு 8 கிலோமீட்டர் மைலேஜ் தாங்க கொடுத்துருக்குது. இப்போ தான் போட்டிருக்கேன் பெட்ரோல். வண்டி திடீர்னு நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் 1 லிட்டர் போட்டேன். இங்கே வந்து கமிஷன் வேறு கொடுக்கணும். 113 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல். ஏன்னா இங்கே பெட்ரோல் பங்க் இல்லை, ஒரு பெட்டி கடையில் ஒரு பாட்டி தான் விற்கிது. அந்த அம்மா கிட்ட 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஒருவேளை அந்த மாதிரி அவங்கக்கிட்ட பெட்ரோல் போட்டு போட்டு வண்டி வீணாக போச்சா, இல்லைன்னா நம்ம வண்டியை ரெகுலராக ஓட்டாததுனால அப்படி இருக்குதா, ஒன்றும் புரியல. ஆக மொத்தத்தில் இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கேன். இப்போ 8 கிலோமீட்டரில் வண்டி நின்று போச்சு. மறுபடியும் வந்து நான் பெட்ரோல் போட்டேன், வண்டி ஓடிச்சு. அது பத்தாதுன்னு எவ்வளோ வேர்வை பாருங்கள். பாதியில் நின்று போச்சுல்ல. நான் வந்து தள்ளிட்டு போயிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. நம்ம கடைசி வரையும் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற சாப்பாடு தான் ஒட்டும் போல். முன்னாடி ஸ்கூல் பிடிக்கிற டைம்லலாம் பொடி நடையாக போயிட்டு அவ்வளோ வெயிட்டையும் சுமந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா அது வண்டு பிடிச்சி எங்கள் வீட்டில் வந்து வீணாக போன அரிசின்னு சொல்லி கொண்டு போயெல்லாம் கொட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைக்கிளில் வந்து மிதிக்க தெரியாமல் மிதிச்சுக்கிட்டு போயிட்டு, சைக்கிளில் வந்து முன்னாடி கூடையில் ஒரு சில ஐட்டம்ஸு, பின்னாடி வந்து அரிசி 10 கிலோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு, அதை அங்கே பிடிச்சிக்கிட்டு இது இங்கே பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சா அதுவும் நிறைய நேரத்தில் வந்து சுத்தம் செஞ்சுக்க முடியாமல் கொண்டு போய் கொட்டுவாங்க. அரிசி வாங்கிட்டு வந்து வைக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். இப்போல்லாம் நான் வந்து எவ்வளோ மோசமான அரிசியாக இருந்தாலும் அதை சுத்தம் செஞ்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேங்க. எனக்கு தேவையா? அடுத்தவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் லோனுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தேன். எப்படி என்னுடைய கசின் லாவண்யான்றவளுக்கும் அவளோட புருஷன் இத்தீஷான்றவனுக்கும் 33.5 லட்சம் வந்து போட்டு கொடுத்தேன். இப்போ பாருங்கள், நான் என்னடான்னா ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்ருக்கேன். கம்முன்னு லைவில் வந்து பேசியிருந்துருக்கலாம் போலியே. சம்டைம்ஸ் இது ரெக்கார்ட் ஆகும், இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. இது அப்படியே வந்து பேக் போகலாமா தெரியல, போக முடியாது. என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள்.